சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி களத்துல அவர் போராடினதே மக்கள் போராட்டத்துல இந்த வருஷம் 2025 ஒரு டேட்டா ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ஒரு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தது. 150 போராட்டங்களுக்கு மேல களத்துல நின்றுருக்காரு. ஆனா களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, களத்துல இல்லாதவங்கன்னு விஜய் வந்து சீமானை குறிப்பிடுவது போல தான் அவரு குறிப்பிடுறாரு. ஆனா இதெல்லாம் வந்து இந்த டேட்டாவெல்லாம் யார் இது எழுதி டேட்டா ஒன்றும் பிரச்சனை. ஆ, டேட்டாவுமே கொஞ்சம் கொஞ்சம் மேனிப்புலேஷன்லாம் நடக்குது. அதாவது என்னன்னா 35 விழுக்காடு விஜய் வருவார், 40 விழுக்காடு வருவாருன்னு தான் சொல்றாங்க. அதுலலாம் எனக்கு எல்லளவும் உடன்பாடு கிடையாது. ஒருவேளை விஜய் 40 விழுக்காடு வாங்கி முதலமைச்சர் ஆச்சுன்னா, நான் வந்து இப்போ நான் நம்ம நேயர்கள் மூலியமா சொல்றேன். நான் மன்னிப்பு கேட்பேன். நான் கணிச்சது தவறுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அதுலலாம் வருத்தம் கிடையாது. நான் பார்க்குற பார்வையில் அவ்வளோலாம் அவங்க ஒன்றும் வேறு ஊன்றிலாம் அப்படியே போய் வீடு வீடாக வீட்டுக்கு ஒருத்தர் வந்து விஜய் ஃபேன் ஆகிட்டாங்க. விஜய் ஃபேன் தான். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் சிவாஜி ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் ரஜினி சார் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் கமல் சார் ஃபேன் ஆனாங்க, அதுக்கப்புறம் மைக் மோகன் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் ராமராஜன் ஃபேனாக இப்போ விஜய் ஃபேனாக இருந்தாங்க. கட்சிக்காரங்க அப்படி கிடையாது. ஒரு சிலர் அதிமுக ரெட்டலைன்னா சாவர மட்டும் அதிமுக ரெட்டலை. உதயசூரியன் கலைஞர் காலத்தில் அண்ணா காலத்தில் உதயசூரியனா சாவர மட்டும் உதயசூரியன். இது மாறாது. ம். கொஞ்சம் பேர் அதிருப்தியில் போவாங்க. அந்த எம்எல்ஏ மூஞ்சி பிடிக்கல, மாவட்ட செயலர் 4 பேர் இதை கேவலமாக பேசிட்டாரு, வட்ட செயலர் அவசரத்துக்கு வரல அப்படின்னு மாறுறது வேற. அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆட்சி மாற்றம் அப்படி தான் வருது. தீவிர கட்சியில் இருக்கிறவங்க அந்த அந்த குடும்பம் அந்த பாரம்பரியன்றவங்களும் அப்படிலாம் மாற மாட்டாங்க. ம். இப்போ குடும்ப அரசியல் பேசுகிறோம்ல, அதேமாரி குடும்பமாக நாங்கள் இதுக்கு தான் போடுவோம். அங்கே போனோன்னா டொயின்னு ரெட்டலிக்கு போயிடும், அங்கே போனோன்னா டொயின்னு உதயசூரியனுக்கு போயிடும். அதனால தான் அந்த 20% ஓட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே போகாது. அந்த இடத்துல அது நின்று விளையாடும். அது சண்டைக்கோழி மாரி நிற்கும், போகும், ரவுண்டு விட்டு ஓடாது. கரூர்லேருந்து ஓடி வந்ததை பார்த்தோம்ல ஒருத்தர், அது மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஜனவரில இருந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தீவிரமா ஒர்க் பண்ண தானே போறாரு அவரு. எல்லாரும் அப்ப அது களத்துக்கு நினைக்கலாம், வந்து தானே. ஆசைப்படலாம், நீங்களும் ஆசைப்படுங்க. நமக்கு கொஞ்சம் ஹெட்லைன்ஸ் நிறைய கிடைக்கும். அவர் தீவிரமாலாம் பண்ண மாட்டார். அவருக்கு நேரமே இல்லைங்க. சார் ஹி இஸ் லூசிங் கோல்டன் டைம்.